பொதுவாகவே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில், அதுவும் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எஸ்பெஷலி சொல்லணுன்னா, இந்த 2வது பாகம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே பதிலடியாக கிடைச்சது என்னன்னா, தோல்வி அப்படின்றது மட்டும்தான். அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தமிழ் சினிமா பிரேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. செகண்ட் பார்ட்லேயும் வெற்றிகளை வந்து கண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிலையில், வெப் சீரிஸ்ன்ற விஷயம் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப புதுசான விஷயம். அந்த விஷயத்தில் சீசன் 1 சீசன் 2ன்னு பெருசாக யாரும் கொண்டு வரலனாலும், சுழல் 2வது சீசன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2வது சீசனை பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ போகிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க 2வது சீசன் எடுத்ததுக்கு ஒரு பெரிய 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 நன்றிகள் சொல்லணும் அண்ட் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். காரணம், எல்லாருமே ஃபஸ்ட்டு பார்ட்லேயே முடங்கி போயிடுற நிலையில் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் இந்த செகண்ட் சீசனை கொண்டு வந்து நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பெரிய இது சொல்லிக்கணும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு சீசனில் இருந்ததை விட செகண்ட் சீசன் சூப்பராக இருக்கா, இல்லை ஃபஸ்ட்டு சீசனை விட கதை இதில் நல்லா இருக்கா, இல்லை அதோட கனெக்டிவிட்டி தான் இந்த கதையா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த சீரீஸில், அதாவது செகண்ட் சீசனில் லீட் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீசன்லேயும் ஃபஸ்ட்டு சீசன்லேயும் லீட் பண்ணது கதிர் தான். பட் கதிருக்கு மேலே ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, ரெஜினா. பட் இந்த சீசனில் கதிர் தான் முழுக்க முழுக்க லீட் பண்ணுறாரு. ஸோ இந்த கதை என்ன அப்படின்றதுனா பார்த்தீங்கன்னா, இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆள் கடத்தல தான் இந்த சூழலோட 2வது சீசனில் வந்து முக்கியமான மையக்கருவாக வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எபிசோடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் எபிசோடு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் செம்ம ஃபாஸ்ட்டாக போகும், திரும்ப ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவாக போகும், அதுக்கடுத்து ஒரு 5 நிமிஷம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோவாக போகும். ஸோ இப்படி அந்த ஃபஸ்ட் எபிசோடு வந்து பயங்கரமாக போயிட்டு எண்டில் ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வச்சு முடித்தாங்க. கண்டிப்பாக அந்த ட்விஸ்ட் வந்து அடுத்த எபிசோட் பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தை அதிகம் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் எபிசோடு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை விட ஒரு பெரிய ட்விஸ்ட்டை கொடுத்து 3rd எபிசோடை பார்க்கணுன்ற அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதில் வந்து ஒரு சாங் வந்திருக்கும். இந்த படமும், அதாவது இந்த சீசனும் வந்து லைக் அதே ஒரு திருவிழா டைமில் நடக்கிற ஒரு சீசனாக தான் இருக்குது. ஸோ அங்கே ஒரு சாமி பாட்டு வரும். அந்த சாங்லாம் வந்து உண்மையிலே கூஸ் பம்பாக இருந்து. அண்ட் 3rd எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங் சீக்வன்ஸ் எல்லாம் ட்ரான்சிஷன்லாம் பார்க்கும்போது நமக்கு இரவு நிழலில் அந்த சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிறப்ப ட்ரான்சிஷன் வரும் இல்லையா, ஸோ அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அண்ட் 3rd எபிசோடுன்னு குறிப்பிட்டு சொல்லும்போது அதில் ஜெயில் சீக்வன்ஸ், முக்கியமாக இந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஜெயிலில் இருக்காங்க இல்லையா, நம்ம நிறைய படங்களில் வந்து ஆண்கள் ஜெயிலில் இருக்கிறத பார்த்துருக்கோம். பட் கேர்ள்ஸ் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தடுபிடிகள்லாம் இருக்குது, அண்ட் உள்ளே போகிறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பெருசாக பார்த்ததில்ல. பட் இந்த சீரீஸில் வந்து காமிச்சிருக்காங்க. அதுவும் 3rd எபிசோடில் நம்மளால் பார்க்க முடியுது. அது வந்து 3rd எபிசோடும் 18+ கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல தான் அந்த 8 பெண்களை வச்சு ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த 8 பெண்களுமே இந்த இடத்துல தான் வந்து மீட் ஆகிக்குவாங்க. ஸோ இந்த 3rd எபிசோடில் நிறைய 8 பெண்களையும் காமிக்கிற சீக்வன்ஸ் வரும். அவங்களுக்குள்ள வார்த்தைகள் வந்து கெட்ட வார்த்தைகள் நிறைய பேசி இது பண்ணுறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அதனால் இந்த சீசனில் 3rd எபிசோடு வந்து கொஞ்சம் 18+ கண்டென்ட் இருக்கிற ஒரு எபிசோடாக இருக்கும். அண்ட் 4th எபிசோடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட் எபிசோட் மாதிரி ஒரு மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, அப்புறம் கடைசியில் வந்து ஒரு சின்ன ஒரு நார்மலான ஒரு ட்விஸ்ட்டு. அண்டு 5th எபிசோட் பார்த்திங்கன்னா ஒரு எங்கேஜிங்காக இருந்துச்சு, போர் அப்படின்ற விஷயமே இல்லை, செம்ம கிரிப்பிங்காக இருந்துச்சு. அண்ட் 6th 7th 8th எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க கதைக்குள்ளே போயிட்டாங்க. இந்த எக்ஸ்ட்ரா சீன்ஸ் அதுக்குள்ளெலாம் போகாமல் முழுக்க அந்த ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங்குள்ளே போயிட்டு அந்த விஷயங்கள்லாம் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து 6 and 7 and 8 எபிசோடு வந்து நம்ம வந்து கதைக்குள்ளே கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல தான் வந்து கேரக்டராக்கெல்லாம் வந்து ப்ராப்பராக ரைட் பண்ணி நிறைய கேரக்டராக்கெல்லாம் தெளிவாக கொடுத்த மாதிரி இருந்து. அண்ட் சரவணனோட ரோல் வந்து ரொம்பவே பயங்கரமான ஒரு டாப் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸாக இருந்து. அண்ட் ஆல்சோ அந்த ரோல் எழுதப்பட்ட விதமும் ரொம்ப சூப்பராக இருந்து. எப்பவும் போல் ஒரு படத்தில் ஹீரோ ரொம்ப தாங்கி பிடிக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த சீசனில், போன சீசனும் சரி இந்த சீசனும் சரி, கதிர் அவர்களுடைய ரோல் வந்து இந்த ஒட்டுமொத்த இந்த சீரீஸே வந்து ஒரு ரூல் பண்ணுற ஒரு கேரக்டராக, ஒரு ஹோல்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக வந்து கதிர் அவர்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் நடிச்சிருந்த 8 பெண்களுமே வந்து ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அவங்கவுங்க போர்ஷனில் அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. மெயினாக ஒரு 3 பெண்களை மட்டும்தான் காமிச்சிருந்தாங்க. மீதி 5 பேரை வந்து கொஞ்சம் அப்படி போகிற போக்கில் காமிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க, நிறைய ஷார்ட்ஸில் இன்க்ளூட் பண்ணாமல். அண்ட் மியூசிக் அண்ட் சாங் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த சீசனில். அண்ட் ஃபைனலி இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபீமேல் டாமினேஷன் சொல்ல முடியாது, ஒரு ஃபீமேலுக்கு பவர்ஃபுல்னஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு ரோல்ஸ் அண்ட் ஃபீமேல் பற்றின ஒரு கான்செப்டில் தான் இந்த செகண்ட் சீசன் போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் மஞ்சுமாவோட ரோலும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஓவராலாக இந்த சீரீஸ் பார்க்குறதுக்கு ஒர்த்தாக செகண்ட் சீசன் விட்டுருக்காங்க. இந்த செகண்ட் பார்ட் அப்படின்னாலே ஊற்றிக்குமே, இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஃபஸ்ட் பார்ட் எந்த அளவுக்கு பூர்த்தி செஞ்சதோ நம்மளை அதே அளவுக்கு பூர்த்தி செய்யலைனாலும் கண்டிப்பாக இட்ஸ் ஒர்த் வாட்சிங் அப்படின்ற மாதிரி தான் இருந்து. நிறைய இடத்துல ரைட்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்ததுனால நமக்கு பார்க்கும்போது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு.
ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இந்த சீரிஸ் இருக்குது. இந்த சீரிஸுடைய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஃபஸ்ட் சீசன் பார்த்துட்டிங்களா இல்லையான்றதையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, டேக் கேர், பை.